டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் நான் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் அனலைஸ் பண்ணது டியூஸ்டே ஈவினிங் தான் இண்டெக்ஸ் அனலைசிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் 4 கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் டிஸ்கஸ் பண்ண கிடையாது. பட் நான் அந்த லாஸ்ட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். தென் அடுத்ததான் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் சொன்னேன் நான். பட் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் லெவலே ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அங்கிருந்து நல்ல ஒரு ஃபால். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு அந்த லெவலில் டச் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ஹெவியான ஃபாலை கொடுத்தது. அண்ட் அந்த ஹெவியான ஃபால் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணிச்சு. நம்ம சப்போர்ட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நமக்கு 2 நாள் ஹோல்ட் ஆச்சு. பட் நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்விங் லோ பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபால் ஆகும்னு சொன்னால் அந்த ஸ்விங் லோ பிரேக் ஆனது இன்னைக்கு தான். பிரேக் ஆன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபாலும் ஆயிருச்சு. அப்படி நடக்கலை அப்படின்னா நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸுக்குள்ள ஒரு சைட்வேஸ் போகலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு அப்போ வரணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லையும் நான் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அது நம்மளுக்கு பிரேக் ஆகலை. ஸோ அப்போ என்னுடைய வியூ படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்த மூமெண்ட் எல்லாமே கிளியராக அந்த மூமெண்ட்டுக்குள்ள தான் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம எதிர்பார்த்த லெவல் கிளியரான ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி இந்த பேரிஸ் சேனலை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு பேரிஸ் சேனலுடைய சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு குயிக்கான ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான ஃபால். அண்ட் ஆல்சோ இந்த ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 விஷயங்கள் சொல்லியாகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. அந்த சந்தோஷமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிற சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் இருக்கும் பொழுது நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான நேரம் அப்படிங்கிறத பற்றி என்னோட வீடியோஸில் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ மட்டும் கிடையாது, நான் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாவே, அதாவது இங்கிருந்து ஒரு ஃபால் வந்து கிட்டத்தட்ட இந்த லெவலை ரீச் பண்ணும்போதே நம்மளுக்கு சொல்லிட்டேன், இந்த இடத்த திரும்ப நம்மளுக்கு எத்தனை நாட்கள் கழிச்சு ரீச் பண்ணாலும் சரி அகைன் நம்மளுக்கு ஒரு ஃபால் வரும் அப்படிங்கிறத. இது என்னுடைய லாங் டர்மாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறேன். பட் இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தப்பட விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு கண்ணுக்கு பார்க்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இந்த லெவலில் கிடைக்குமான்னு இந்த லெவலில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துருச்சு. அதையும் பிரேக் பண்ணியும் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அதை வாங்குறதுக்கான கேஷ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வாங்க ஆரம்பிச்சேன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்க ஆரம்பித்தேன். இந்த பாட்டமில் வரும்போது நல்லா இங்கே நல்லா பைங் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த இடத்துல வரும்போது ஒரு லைட்டாக செல்லிங் பண்ணியிருந்தேன். இங்கே வரும்போது மேக்ஸிமம் நான் எல்லாம் செல் பண்ணி முடிச்சுட்டேன். என்னோட ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணிட்டேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும்போது நான் பை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்டாக் இன்னும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பட் நீ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலை. பட் எனக்கு இப்போது கன்ஃபியூஷனாக இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா எதை வாங்குறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஸ்டாக் எல்லாமே நான் எந்தெந்த லெவல் வந்தால் ரொம்ப அட்ராக்டிவ்னு ஃபீல் பண்ணணும் அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அவ்வளோ ஸ்டாக்கையும் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கிட்ட கேஷ் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா தான் இருக்குது. ஸோ அதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னேன். இனி அடுத்ததா நம்ம எதிர்பார்த்தது இந்த ரேஞ்ச் தான். இதுக்கு வந்து நீங்கள் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் ஃபால் ஆச்சு அந்த ரேஞ்சுடைய டாப் லெவல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிரும். ஸோ அப்போ அவ்வளோ ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் கரண்ட் சுச்சுவேஷனில் 500 பாயிண்ட்ங்கிறது கேப் டவுன்லேயே வந்து ரீச் ஆயிருது. அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் மட்டும் பிரேக் ஆகக்கூடாது. ஏன்னா அப்படி பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அதையும் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இது ஒரு டபுள் டாப்பாக மாறும் அப்படிங்கிறது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸில் இது வந்து டபுள் டாப்பாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேட் குரூப்பில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து லீவுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தம்பனையில் கூட அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் இந்த லீவ்லையாவது மார்க்கெட் ஃபால் ஆகாமல் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அவன் என்ன சொல்லியிருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியாவது அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ஃபால்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 3900 பாயிண்ட்ஸ், அதாவது 4000 பாயிண்ட்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்ததா இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகிட்டா அடுத்து எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் என்னைக்கோ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அதாவது இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு மைனரான ஹோப் வேணால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மைனர் ஹோப் ஏரியா. அந்த மைனர் ஹோப்பும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய மேஜரான சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு பெரிய ஒரு ஃபர்தர் ஃபால். பட் நான் வந்து இந்த இடத்துல டாப்பில் போயிட்டு இங்கே போய் நிற்கும் பொழுது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபாலோ கொடுக்கறதுக்கான எந்தவித பாசிபிலிட்டிஸும் இல்லையே அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஈவன் தோ என்னை ரொம்ப நாட்களாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஃபால் நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும்.
அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ண தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லையும் ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்களும் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்லாம் நான் படிச்சிருக்கேன். பட் முடிவு அவங்களுடைய இருந்தது, அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஃபால் வரதுக்கான சுச்சுவேஷன்ஸ் தாராளமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுது. அதாவது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ் அண்ட் ஆல்சோ ஃபியூல் ஷார்ட்டேஜ் இதெல்லாம் நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸில் அடி விழுகும். எஃப்எம்சிஜி செக்டர் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்துட்டு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ் அண்ட் ஆல்சோ இந்த கேஸ் ஷார்ட்டேஜ் தான். ஸோ இது நம்மளுக்கு அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம இப்போ வரைக்கும் டேரெக்டாக ஃபீல் பண்ணல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சைடு நடந்துகிட்டு தான் இருக்குது. நான் ரீசெண்டாக கூட லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போயிருந்தேன். அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசார்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல நான் கேட்டிருந்தேன். எல்லா ரிசார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு தான் ஃபுட்டு நாங்கள் கொடுப்போம், பாக்கி 2 வேலைக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எல்பிஜி சப்ளை அந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் சப்ளை பண்ணுறது இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஈவன் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பிஸ்கெட் கூட எடுத்துக்கோங்க. பிஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் தேவைப்படும். நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ் வச்சிருந்தாலும் கூட சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்னருக்கு மேக்ஸிமம் என்ன தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸஸ் தேவைப்படும். அப்போ அந்த கேஸஸ் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக்கல் சைக்கிள். ஸோ அந்த எக்கனாமிக்கல் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப அந்த ஒரு பிளேஸுக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிளியராக அது நடந்திருக்கு. இனி அடுத்ததான் நம்ம டேரக்டாக மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சென்செக்ஸ் கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட்டுக்கு நேராக வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு எம் ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது இண்டிகேட் பண்ணியிருக்கு. இனி நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுடைய வேலையெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நிஃப்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம ட்ராப் பண்ணினோம்னா ஆக்சுவலாக நிஃப்டியில் வந்து இந்த லைனுடைய ஒர்க்கு நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அப்பும் வந்தாலும் அது ரெஸ்டெண்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால அதை நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் நம்ம சொன்ன விஷயம். இந்த டாப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஹையர் லெவல்ஸில் கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்பும் வராது. பட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நல்ல ஒரு ஃபால் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லெவல் நல்ல ஒரு பிளேஸ். தென் இந்த ரெட் லைன் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ஃபால் ஸ்டார்ட் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெட் லைனாக பிரேக் பண்ணிருச்சு. அப்போ நான் சொன்ன வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான வியூ சொல்ல கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் பேஸ் பண்ணி தான் வியூ சொல்லுவேன். அதில் வந்து பாருங்க லாஸ்ட் 2 டேஸாவே அந்த ரெட் லைனுக்கு கீழே தான் க்ளோசிங். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனுக்கு பக்கம் வரும்போது எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. அது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட க்ளோசிங் வைக்கல. பட் ரெட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு. அப்போ கிளியரான இண்டிகேஷன் தான் ஒரு மிகப்பெரிய கேப் டவுன். அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபால் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் இன்னைக்கு ஒரே நாள் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. அண்ட் இந்த டாப்ல இருக்கும்போது நான் சொன்னது இதுதான் பெஸ்ட் பிளேஸ். அதுக்கு கீழே வந்து இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணால் அடுத்த பிளேஸுங்கிறது இந்த லைனுங்கிறதான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்குமே பாதி தூரம் வந்துருச்சு. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபால். கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி தான் பெரிய ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கான ஒரு ஃபாலை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. பட் ஐடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 0.18% தான். அப்போ நான் வந்து என்னுடைய வியூ படி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலான ஒரு ஸ்டாக்கையோ ஒரு இண்டெக்ஸையோ தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இன்னைக்கு அதுக்கான கிளியர் எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் 2%, 3%, 4% அப்படிங்கிற லெவலில் ஃபாலோ ஆயிருக்கு. பட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 0.18% தான் ஃபாலோ இருக்கு. ஸோ காரணம் இதுதான். அப்போ ஆல்ரெடி ஒரு ஹெவியான ஃபாலோ கொடுத்த ஒரு ஸ்டாக்கோ ஒரு இண்டெக்ஸோ சடனாக இந்த மாதிரி ஒரு நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போயிட்டு இருக்கிறது வார் நியூஸ் தான். அந்த வார் நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாலோ கொடுக்கல. பட் மற்றது எல்லாமே கொடுத்துருக்கு. அப்போ நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மூவ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அதுக்கு மேலே அந்த மூவ்மெண்ட் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கலாம். பட் இந்த லைன் வரைக்கும் தான் அதிகபட்சம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இதில் நமக்கு ஒரு ஸ்லோ டவுன் நடந்திருக்கு இல்லைங்களா? அந்த லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்லோ டவுன் அப்படி நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக திரும்ப அடுத்த கட்ட ஃபாலையும் கொடுக்கலாம். அதுக்கு இந்த லைனை நமக்கு பிரேக் பண்ணக்கூடாது. அது அப்போ அந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா என்னுடைய வியூ கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட்டான ஃபால் வரும் அப்படிங்கிறது என்னுடைய வியூவாக இருக்கும். இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு இன்பிட்வீனில் தான் இருக்குது. இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு சப்போர்ட். ஸோ அந்த லெவல்ஸுக்கு இன்பிட்வீனில் தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஆட்டோ. ஸோ ஆட்டோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஃபால் ஆயிருக்கு. அடுத்ததாக இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ரெட் லைன், தென் அந்த ரெட் லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இனியும் இங்கே நல்ல ஒரு ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது நடக்குதா அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஃபார்மா இன்னைக்கு நல்ல ஃபால் தான் கொடுத்துருக்கு ஒரு 2%. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஃபால் ஆகும்போது நம்மளுக்கான சப்போர்ட் இந்த இடம்னு சொல்லியிருந்தேன். 2 days பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணி நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. இதெல்லாம் நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ணாதது. ஏன்னா நம்ம லாஸ்ட் டியூஸ்டே கூட வீடியோ டிஸ்கஷன் முடிச்சிட்டோம். இப்போ தான் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவலில் ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துட்டு இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சிருக்கு. அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. இந்த லைனை வேணால் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி மறக்கக்கூடாது. இதை நம்ம இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ட், இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட். அடுத்தது இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா இந்த கிரீன் லைன் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் வரல. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். இனி அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஃபார்மாவில் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எஃப்எம்சிஜி அடுத்த கட்ட சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி போய்கிட்டே இருக்கு. காரணம் இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு தேவையான இண்டெக்ஸை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. பட் நான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிலேட் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது எஃப்எம்சிஜி அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இனி அடுத்த கட்டமாக இந்த ஆக்சுவலாக ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட மார்ச் 2023 பாட்டம் கட்ட இருக்கு. மார்ச் 2023 அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா எஃப்எம்சிஜியில் எந்த வித சேல்ஸுமே நடக்கல அப்படின்னா எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணுது. இனி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு அது அட்லீஸ்ட் அதாவது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். திரும்ப ரீடெஸ்ட்டுக்கு போயிருந்துச்சு அண்ட் ஆல்சோ ரீடெஸ்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லியிருந்தோம். எப்போ அப்படின்னா 17th மார்ச் லாஸ்ட் வீடியோ கொடுத்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த ரெட் லைனை டச் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு கண்டினியூஸான ஃபால். ஸோ அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சப்போர்ட் பிரேக் ஆயிருச்சு அண்ட் அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கட்ட ஃபால். அடுத்ததான் இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அடுத்த கட்ட சப்போர்ட்ஸுக்கு ரொம்ப நியராக எல்லா இண்டெக்ஸும் வந்துருச்சு. பட் எக்ஸாக்டாக ரீச் பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டில் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் கேப் இருக்குது. அந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் கேப் நம்மளுக்கு ஃபில்லப் ஆயிருச்சு அப்படின்னா அது ஒரு நாள் கூட ஃபில்லப் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து ஃபாலோ வச்சு பார்க்கும்போது அந்த அடுத்த கட்ட சப்போர்ட்டுங்கிறது ஒரே நாளில் கூட ரீச் ஆகலாம். பட் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட் அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் பிஎஸ்யூ, ஸோ பிஎஸ்யூ நெக் பாயிண்ட்ல இருக்குது. ஸோ கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ளோசிங் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு ரேஞ்சினுடைய பாட்டம்னுடைய லெவலில் எக்ஸாக்டான க்ளோசிங் வச்சிருக்கு. இதை நம்ம மார்க் பண்ணது என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 14th நவம்பர் அந்த பீரியடில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அன்னைக்கு நம்ம மார்க் பண்ண ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ளோசிங் ப்ரைஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு அக்யூரேட்டாக டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இனி இந்த கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறது பாட்டம் சைடில் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்ததான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டுங்கிறது இந்த ரேஞ்ச் தான். இது ஒரு பெரிய ரேஞ்ச் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ரேஞ்சுக்கு நம்மளுக்கு அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த டாப்ல இருக்கும்போது சொல்லி தான் நம்மளுடைய டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ட் 1 ரீச் ஆயிருச்சு. இனி அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்ப இதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இல்லைன்னா அதுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தா அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துருச்சு. இனி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட சப்போர்ட் ஃபாரவே தள்ளி தான் இருக்கு. இதுவே ஒரு நல்ல ஒரு ஃபால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீப்பான ஃபால். இந்த ஸ்டீப்பான ஃபால் வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு ஃபாலை கொடுத்துருச்சு. ஆனால் அடுத்ததான் மிட் கேப் வந்து நம்மளுக்கு இந்த ப்ளூ லைன் நம்மளுக்கு இப்போதைக்கு பிரேக் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் மார்க் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. அடுத்த கட்ட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25th ஏப்ரல் 2025 கேண்டலினுடைய லோ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததான் நம்மளுக்கு இருக்கக்கூடியது இந்த ரீசெண்டாக நம்மளுக்கு மார்ச் 2025 ஏப்ரல் 2025 ஒரு ஃபால் வந்துச்சு. அந்த ஃபாலினுடைய பாட்டம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டினுடைய பாட்டமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணது தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கான அடுத்த கட்ட சப்போர்ட்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை இப்போ மார்க் பண்ண இந்த ப்ளூ லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா இல்லை இதுவே நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகலாம். பட் அது ஒரு மைனர் சப்போர்ட் தான். மேஜர் சப்போர்ட் இந்த ரெட் லைன். அதாவது அதுக்கு கொஞ்சம் மேலே கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம மார்க் பண்ண டெக்னிக்கல் சப்போர்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸாக ஹோல்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிரேக் ஆயிருச்சு. இனி அடுத்த கட்ட சப்போர்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் மார்ச் 2025 அண்ட் ஏப்ரல் 2025 வந்து ஸ்விங் லோ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட சப்போர்ட்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் மார்க்கெட்டும் இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு. இந்த லைன் நம்ம மார்க் பண்ணது ஜஸ்ட் இந்த கேப்பை பேஸ் பண்ணி தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு கேப் கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு அப் மூல போச்சு. அந்த கேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேப் டச் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேப் ஃபில்லப் ஆயிடுச்சு. செகண்ட் கேப்பை டச் பண்ணியிருக்கு. இனி தேர்ட் கேப் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் மைக்ரோ கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல அண்ட் மார்ச் அண்ட் ஏப்ரலினுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. இங்கேருந்து எல்லா கேப்ஸுமே ஃபில்லப் ஆயிடுச்சு. இனி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டதான் இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டிசம்பர் 2023 ஸ்விங் லோ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் அண்ட் மிட் கேப்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது யூஎஸ் சார்ட்ல இந்த ஹை நம்ம மார்க் பண்ண ஒரு டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ட் அதை நம்ம மார்க் பண்ணது எக்ஸாக்டாக இந்த கேண்டில் ஆகஸ்ட் 2025 அந்த கேண்டில் டைமில் நம்ம மார்க் பண்ணோம். அது ஒரு டெக்னிக்கல் ரெஸ்டாரண்டாக மார்க் பண்ணோம். கிளியராக ஒர்க் அவுட் ஆகிட்டு அதை டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது பக்கத்தில் போகும்போது சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் இருக்கும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்டீப்பான ஃபால். இந்த ரெட் லைன் ஒரு ஹோப்பாக இருக்குன்னு சொன்னோம். அதுவும் நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு. கண்டினியூஸான ஃபாலை நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் இங்கே நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு.
இனி நம்மளுக்கு அதை ரீச் டச் பண்ணுறதுக்கு இங்கேயும் ஒரே ஒரு நாள் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். மேபி இன்னைக்கே கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் அதை ரீச் ஆகலாம். அண்ட் அதுதான் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்ட சப்போர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்க் பண்ணது இப்போ வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் கரண்ட்டாக இப்போ தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. இத்தனை நாட்கள் நடந்தது ஒரு லாங் சைட் பேஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நாஸ்டாக்ல இனி ஒரு ஃபர்தர் ஃபால் குயிக்காக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 2025 பிப்ரவரியினுடைய ஸ்விங் ஹை அது அடுத்த கட்ட சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 1600 பாயிண்ட் கிட்ட தள்ளி இருக்கு. அந்த 1600 பாயிண்ட் அப்படிங்கிற ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குயிக்காக நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் குயிக்காக இல்லை அப்படின்னாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கரண்ட் டெக்னிக்கல்ஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி S&P 500 இங்கே இருக்கும்போதே நம்ம சொல்லிட்டோம் இதுவும் நம்மளுக்கு ஒரு ரெஸ்டன்ட் சொன்னோம். இதை பிரேக் பண்ணாதான் ஃபர்தர் மூவ்னு சொன்னோம். பிரேக் பண்ணவே இல்லை. அங்கிருந்து நல்ல ஒரு ஃபால். இந்த ரெட் லைன் ஒரு ஹோப்பாக வச்சிருந்தோம். அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் ஃபால் குயிக்காக இந்த இடத்துக்கிட்ட இருக்குன்னு சொன்னோம். அந்த இடம் ரீச் ஆயிடுச்சு. நீ அடுத்த கட்ட சப்போர்ட் இந்த இடம் தான். பட் இங்கே நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்னு மார்க் பண்ண இடம் இந்த கிரீன் லைன். அப்படி பார்க்கும்போது நாஸ்டாக்ல கரண்ட்டாக தான் அந்த கன்சல்டேஷனுடைய சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே தாராளமாக இந்த கிரீன் லைன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தான் கரண்ட் லெவலில் நம்மளுக்கு S&P 500 இண்டிகேட் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்த ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் மட்டும் ஃபாலோ ஆகல. கோல்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனை மார்க் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த சைட் பிரேக் பண்ணுறதோ அந்த சைட் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம். பாட்டம் சைடு பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா 13th மார்ச் நம்மளுக்கு பிரேக் டவுன் பண்ணிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கிரீன் லைன் ரீச் பண்ணிருச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ரேஞ்சும் ரீச் பண்ணிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப லாங் சப்போர்ட் லைன் இங்கே ஒரு ஃபால் வரும்போது எதிர்பார்த்தோம். இந்த ஃபால் வரும்போது எதிர்பார்த்தோம். பட் இந்த ஃபால் நமக்கு இது ஒரு சப்போர்ட்னு சொல்லிட்டோம். அதுவே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் சொன்னேன். பட் அந்த ட்ரெண்ட் நமக்கு அப்போ ரீச் ஆகல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீச் ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட மார்ச் 2025 வரக்கூடிய ஒரு சப்போர்ட் லைன். அது அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனை மார்க் பண்ணோம். அதனுடைய லெவல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கோயின்சைட் ஆச்சு. அந்த கோயின்சைடான இடத்தை இன்னைக்கு ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கிருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கிங் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு 6-7% உங்களுக்கு கோல்டு ஃபால் ஆயிருந்துச்சு. பட் இப்போதைக்கு லைட்டாக ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. அண்ட் சில்வர் நம்மளுக்கு அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் சைடை பிரேக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு இருந்துச்சு. பாட்டம் சைடை பிரேக் டவுன் பண்ணி கிட்டத்தட்ட அடுத்த கட்ட சப்போர்ட்டுக்கு நேராக வந்துட்டாங்க. பட் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண ஒரு மேஜர் சப்போர்ட்டுங்கிறது இந்த கிரீன் லைன் தான். கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் லைன் திரும்ப நமக்கு ரெஸ்டண்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்டண்டாக மாறி திரும்ப ஃபாலோ ஆகுது அப்படின்னா இந்த கிரீன் லைன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் நிற்காம ஏறிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு இந்த ஹைல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டன்ட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் கூட நம்மளுக்கு போகலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஷார்ப் அப்பும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அது வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.